கண்ணுதற் கடவுள் கருணை பூத்தனர். உடனே 6 திருமுகங்களும் 12 விழிகளும் அபயம், வாழ், சூலம், சக்கரம், முசலம், வேல் என்பன அமைந்த வலக்கரங்கள் 6ம், வரதம், கொடி, கேடகம், அங்குசம், பாசம், குலிசம் என்பன அமைந்த இடத்திருக்கரங்கள் 6ம், கோட்டி சூரிய பிரகாசம் உடையவராய் முருகக் கடவுள் சிவபெருமானுடைய இதயத்தினின்றும் தோன்றி அருளினார். சிவபெருமான் அவரை நோக்கி, குமார, தாரகனை வதைத்து இமையவர் இடரை நீக்குதி என்று பணித்தருளினார். குமாரக் கடவுள் படைகளோடும் சென்று 10 நாள் தாரகனுடன் போர் செய்து வெள்ளிக்கிழமை இரவிலே அவனை மாய்த்து மால், அயன் ஆதி வானவரை வாழ வைத்து அருளினார். அத்தாரகன் இருந்த இடம் கூவம் என்று அறிய வேண்டும். அவனுடன் ஆறுமுகக் கடவுள் போர் புரிந்த இடம் திருப்போரூர் என்றும் அறிய வேண்டும். அதனால் அத்திருத்தலம் போரூர், அதாவது சமராபுரி என்ற நாமத்தை பெற்றது. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு என்பதாக திருப்போரூர் சந்நிதி முறை அமைகிறது. ஆணவ இருளை அகற்றும் ஞானபானுவே, சிவகுமாரரே, திருமால் மருகரே, பார்வதி பாலரே, வெற்றி மாலை தரித்த தாரக பிரம்மமே, திருப்பாசுரம் பாடியவரே, சேவர் கொடியினரே, யாவரும் தொழும் திருப்போரூர் மேவிய தேவதேவரே என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது.